கேரளாவில் மட்டும் கூட்டணி வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் கூட்டணி வேண்டாம், காங்கிரசிடம் கராராக சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். 10 சீட்டுக்கு மேல் திமுகவிடம் இருந்து கிடைக்காது என தகவல். பீகார் படுதோல்வியால் தமிழக காங்கிரசுக்கு திண்டாட்டம். ராகுல் காந்தியால் படு பாதாளத்திற்கு செல்கிறதா காங்கிரஸ் கட்சி? அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அடைந்த படுதோல்வி தேசிய அளவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் எதிர்கால அரசியல் கூட்டணிகளிலும் பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியினுடனான கூட்டணி குறித்த தனது நிலைப்பாட்டை மிகவும் கராராக மறுபரிசீலனை செய்து வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய அரசியல் சூழல்ல காங்கிரஸ் கட்சியின் பலவீனம் மற்றும் அதன் தேசிய தலைமையின் தொடர் சறுக்கல்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் விஜயின் கட்சி ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை நோக்கி நகர்வதாக தெரிய வந்திருக்கு. விஜய் தலைமையிலான தாவேகா தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தை எதிர்கொள்ளும் போது காங்கிரஸை ஒரு சுமையாக கருத ஆரம்பித்திருக்கு. ராகுல் காந்தியின் தலைமை மற்றும் தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள் காரணமாக காங்கிரஸை ஒரு வலுவான தேசிய சக்தியாக காட்டுவது கடினம். தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக போட்டி போடும் போது பலவீனமான தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தாவேகாவின் புதிய மாற்றம் என்ற பின்பத்தை பாதிக்கலாம். இருப்பினும் முற்றிலும் காங்கிரஸை ஒதுக்கிவிடலாம், சில பிராந்திய அரசியல் சூழ்நிலைகளுக்காக மட்டுமே உறவை தொடர விஜய் தரப்பு விரும்புவதாக தகவல் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கேரளா மற்றும் புதுவை மட்டும் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக சுமையாக இருக்கும் காங்கிரஸை தவிர்க்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுது. பீகார்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட படுதோல்விக்கு ராகுல் காந்தியின் தலைமையின் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகளே காரணம் என்ற விமர்சனம் எழுந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் அவரை மையப்படுத்திய பிரச்சாரம் விஜயின் வெற்றிக்கு சாதகமாக அமையாது என்று தாவேகா அஞ்சுவதாக தெரிய வந்திருக்கு. தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில நீடித்துட்டு வருது. ஆனால் பீகார் தோல்விக்கு பிறகு அடுத்த தேர்தல்களை காங்கிரசுக்கு அதிக இடங்களை ஒதுக்க திமுக தலைமை தயக்கம் காட்டலாம். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவிடம் இருந்து 10 தொகுதிகளுக்கு மேல் கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் அரசியல் வட்டாரங்கள்ல பரவலாகவே பேசப்பட்டு இருக்கு. இந்த எண்ணிக்கை கடந்த காலங்கள்ல ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் தமிழகத்தில் தனித்து இயங்க தமிழக காங்கிரசிடம் போதுமான பலம் கிடையாது. இதனால அவர்கள் தற்போது திமுக கூட்டணியிலே தற்காப்பு நிலை இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பல மாநிலங்கள்ல ஆளக்கூடிய கட்சிகள் மீது அதிருப்தி நிலவும் போது அதை அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு தான் காங்கிரசின் களப்பணி பலவீனமாக இருக்குது. இதன் விளைவாக தான் மாநில கட்சிகள் காங்கிரஸை ஒரு தேசிய எதிர்ப்பு குரலாக கருதாமல் ஒரு பலவீனமான கூட்டணி அங்கமாக மட்டுமே பார்க்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸை நிராகரித்துவிட்டு தனித்து போட்டியிடுவது அல்லது காங்கிரசின் ஆதரவு இல்லாமல் புதிய சிறிய கட்சிகளுடன் கைகோர்ப்பது என்ற துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடும். இது தமிழக அரசியல் களத்துல விஜயின் பயணத்தை மேலும் கணிக்க முடியாத ஒன்றாகவே கருதப்படுது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.